கர்த்தர் நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலே, இந்த பரிசுத்தமான நாளிலே உங்களை இந்த காணொலி மூலம் சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதத்தில், இந்த வருடத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை, கடைசி வாரத்தில் நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறார், பலப்படுத்தி வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தைகள், அவர் வசனங்கள் தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. நம்மளை தேற்றுதா இருக்கிறது, வழிநடத்தா இருக்கிறது, அது பாதுகாக்கிறதா இருக்கிறது. தினமும் லோகத்தில் நம்ம இன்னைக்கு ஒரு வசனத்தை பார்க்கலாம். பரிசுத்த மத்திய சுவிசேஷ புத்தகத்தில் 21 அதிகாரம் 22 வசனம், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை பார்த்து சொன்ன இந்த வசனம், நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள், அது ஒரு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று. ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது நம்ம கேட்பலா இருக்க வேண்டும் என்று. நமக்கு ஒரு தேவை என்றால் நம்முடைய பெற்றோரிடத்திலே அல்லது நமக்கு யாரிடத்திலே ஒருத்தர் கேட்போம் அல்லவா, அவர்கள் நம்ம கொடுப்பார்கள். ஆனால் கொடுக்க முடிந்தால் கொடுப்பார்கள், கொடுக்க முடியாவிட்டால் கொடுக்க மாட்டார்கள், அல்லது என்னால் இது முடியவில்லை என்று சொல்வார்கள். ஆனால் இயேசுவில் நம்ம கேட்கும் போது ஆண்டவர் அதற்கு மறுப்பு சொல்லவே மாட்டார். யார் கேட்டாலும், என்ன கேட்டாலும், எப்போது கேட்டாலும் அது கொடுக்கிற வல்லமையா இருக்கிறார். ஆண்டு பாருங்க, கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏனெனில் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று பார்க்கிறோம். கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் எவனும் என்று பார்க்கிறோம், எவனும் பெற்றுக்கொள்கிறான். கேட்கும் போதுதான் அது நமக்கு கிடைக்கும். இப்ப நமக்கு ஒரு ஒரு பொருள் வேண்டும் என்றால் நம்ம அந்த பொருளை பார்த்து கொண்டிருந்தால் நமக்கு அது கிடைக்காது. ஒரு கடையில போகிறோம், ஒரு பொருளை வேண்டும் என்று கேட்காமல் நம்ம பார்த்து கொண்டிருந்தால் நமக்கு எப்படி கிடைக்கும்? அந்த பொருள் வேண்டும் என்று சொன்னால்தான் அதை நமக்கு கொடுப்பாரு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கேளுங்கள் அப்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் கொடுக்கிறது பாருங்க, அது ஒரு நமக்கு மிக சந்தோஷமா இருக்கும், அது ஒரு மகிழ்ச்சியா இருக்கும், அது ஒரு மன நிறைவாக கொடுப்பார் ஆண்டவர். நம்முடைய துக்கங்கள்லாம் போயிட்டு நம்முடைய ஒரு சந்தோஷம், மிகுந்த ஒரு சந்தோஷம் இருக்கும்படி, அந்த சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி கொடுக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அதனால்தான் கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும். அது மாத்திரமல்ல, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எதை வேண்டாமல் கேளுங்கள், உடைய நாமத்தினாலே கேளுங்கள், அப்போது நீங்கள் இதை பெற்றுக்கொள்வீர்கள். உடைய நாமத்தினாலே நம்ம கேட்புகளா இருக்க வேண்டும். இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சந்தேகப்படாமல் நீங்கள் விசுவாசமானவர்களாய், நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் கொஞ்சம் ஒரு நூலிழை விசுவாசம், அது சந்தேகத்தில் இருந்தால் கூட அந்த விசுவாசம் அது நமக்குள்ளே நடக்காது. அவர் சீசலை பார்த்து சொல்றாரு, உங்களுக்குள்ளே சந்தேகப்படாமல் நீங்கள் விசுவாசமானவர்களாய் அந்த மலையை பார்த்து நீங்கள் பெயர்ந்து சமுத்திரம் தள்ளுண்டு போய் என்று சொன்னால் அது அப்படியே நடக்கும் என்று ஆண்டு சொல்றாரு. அப்படி எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும்? ஒரு நூலே சந்தேகம் கூட இல்லாதபடி ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருந்தால் அது அப்படியே நடக்கும். ஆண்டு சொல்றாரு சீசல் பார்த்து, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவ்வளவு கேட்பீர்களோ. நாம இங்க முக்கியமா பார்க்க வேண்டும், ஜெபத்திலே நம்ம கேட்கிறவர்களா இருக்க வேண்டும். ஜெபத்திலே நம்ம முட்டி போட்டு ஆனத்திலே, ஆண்டவர் எனக்கு இதை தாருங்கப்பா, நிறைவேற்றுங்க தகப்பனே, இதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன், இதற்காக நான் அனுதினம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று ஜெபத்திலே நீங்கள் உறுதியாய் விசுவாசம் உள்ளவர்களாய் கேட்கும் பொழுது அவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று நம்ம நம்ப வேண்டும். ஆண்டவர் செய்வார் என்ற விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆண்டவர் ஊழியத்தின் பாதையில பாருங்க, அவர் போய்கொண்டதுல எல்லா ஊழியம் செய்து கொண்ட காரியங்கள் நேரத்துல எல்லாத்திலும் பாருங்க, ஆண்டவர் சொல்லிக் கொடுத்து கொண்ட காரியம் இதுதான். அவர் விசுவாசமாக அவற்றில் வந்தார்கள் எல்லாரும். அவர் நமக்கு சுகம் கொடுப்பார் என்று நம்பினார்கள். நமக்கு அவற்றில் போனால் நமக்கு சுகம் கிடைக்கும், நம்முடைய பார்வை கிடைக்கும், நம்ம எது நடப்போம், நம்முடைய சரி பலனெல்லாம் போகும் என்று அவர் நம்பினார்கள், விசுவாசித்தார்கள். ஆனால் இன்றைக்கு நமக்குள்ள எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறதா? நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? நீங்கள் கேட்பது எப்படி இருக்கிறது? கேட்கிற காரியம் என்ன? யாருக்கு கேட்கிறோம் என்று நீங்கள் நினையுங்கள். நம்ம ஆண்டவர் கேட்கிறோம், ஆனால் அது நமக்குள்ள ஒரு அவிசுவாசத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. ஏன்னு தெரியுமா? இது ஆண்டு கொடுப்பாரா என்று கொஞ்சம் சந்தேகப்படுகிறோம். நீங்கள் ஜெபத்திலே இருந்து அதை விசுவாசத்தோடு நம்ம கேட்கலா இருக்க வேண்டும். இன்றைக்கு ஜெபம் இல்லாதபடி எனதானோ என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நம்ம கண்ணு மூடி, ஆண்டவர் எனக்கு இது கொடுமப்பா, இதை எனக்கு தாரும் தகப்பனே, அப்படியே நம்ம கேட்டுக்கொண்டே போகிற போக்கிலே கேட்பது மாத்திரம் அல்ல, அது மிகப்பெரிய தவறாக இருக்கிறது.
ஆண்டவரத்தில் நீங்கள் முழு மனதோடு முழு இருதயத்தோடு ஆண்டவர் எனக்கு இது தாருங்க தகப்பனை என்று நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஆண்டு நிச்சயம் கொடுப்பார், இதை நிறைவேற்றுவார் என்று சற்றும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு நம்ம இருந்தால் நிச்சயமாக நம்மை பெற்றுக்கொள்வோம். ஒரு சமயம் இயேசு கிறிஸ்து போய்கொண்டிருக்கும் போது அங்கே சீசர்கள்லாம் அவரை கடந்து படகுல போய் கொண்டிருக்கிறார்கள். அவரை விட்டுட்டு கடலில் போயிட்டாங்க. இவர் பாருங்க, இவர் அங்கே அவர் நடுக்கல்ல போய் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களிடத்திலே போவதற்காக கடலை மேல் நடந்து சென்றார். ஆண்டல் மட்டும்தான் நடக்கும், ஆண்டல் மட்டும்தான் நடக்கும். அதனால ஆண்டு நடந்து போகும்போது பாருங்க, அங்கே ஒரு பேதுரு பார்க்கிறாரு, ஆண்டவரே நீ நடந்த போல் நான் நடந்து வரட்டுமா என்று. இயேசு நடந்து வா, இறங்கி வாப்பா என்று சொல்லும்போது அவன் படை விட்டு அந்த கடலில் இறங்கினான் என்று பார்க்கிறார். சற்று சந்தேகம் வந்துடுகிறது. அந்த காற்று அடித்தபோது அவன் சற்று சந்தேகப்பட்ட உடனே அவன் அமிழ்ந்து போக பார்த்தான். உடனே ஆண்டவர், இயேசுவே என்னை காப்பாற்றும், நான் மூழ்கி போக போகிறேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. நீ இறங்கி நடந்து வான்னு சொன்ன போது அவன் இறங்கி நடந்து வந்திருந்தால், அவன் சந்தேகப்படாமல் நடந்து வந்திருந்தால் அவன் இயேசு போல் அவன் நடந்து வந்திருப்பான். ஆனால் சற்று அவன் சந்தேகப்பட்டதுனாலே அவன் நடக்காதபடி அவன் மூழ்கி போக பார்த்தான். அற்ப விசுவாசி, ஏன் சந்தேகப்பட்டாய்? அவன் சந்தேகம் இருந்ததுனால தான், அந்த விசுவாசம் இல்லாதபடி தான் அவன் நடக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட நமக்கு அற்ப விசுவாசம் நமக்குள் இராதபடி ஒரு முழு விசுவாசத்தோடு முழு இருதயத்தோடு ஆண்டவர் கேட்கும் போது நம்ம எல்லாம் பெற்றுக்கொள்வோம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ, நம்ம எதை வேண்டுமானாலும் ஆண்டவர் கேட்கும் போது ஆண்டு நிச்சயமாக கொடுப்பார். இந்த வருடத்தில் நம்ம கடைசியில் இருக்கிறோம். ஆண்டு வருடத்தில் ஆண்டவர் எனக்கு தாருங்க தகப்பன் என்று நீங்கள் விசுவாசத்தோடு ஒரு ஜெபத்தில் உறுதியாக கேட்கும் போது ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள் நீங்கள் எதுவாக இருந்தாலும் எதை கேட்டாலும் கற்றுக் கொடுக்கிற வல்லவனாக இருக்கிறார். என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக இந்த வரப்போகிற நாட்களில் நடக்கும்படியாக விசுவாசிங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் நல்ல தகப்பனே, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் என்று ஆண்டு சொன்னீரப்பா. இப்படி விசுவாசத்தை இதை ஆண்டவர் எங்களுக்கு தாங்க தகப்பனே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நீர் எப்படி கொடுக்க போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பன். உங்களுடைய விசுவாசத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தாங்க தகப்பன். ஆமேன். அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கட்டும். விசுவாசத்தோடு ஜெபத்திலே நீங்கள் எவைகள் எல்லாம் கேட்பீர்களோ அவையெல்லாம் நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசிங்க. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.